அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் சார்ந்த வீடியோ இது. நம்ம பட்டாளக்காரு எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, அரசியல் வேண்டாம் அப்படின்னு. ஒரு டெமோக்ராட்டிக்கல் கண்ட்ரியில, ஜனநாயக நாட்டுல அரசியல் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கும்போது பட்டாளக்காருக்கு நமக்கு எல்லாருக்குமே அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசினாலே அது பெரிய ஒரு பாவம் மாதிரி, ஒரு தப்பு மாதிரி நீங்க பேசுறது. ஆனா அதுல கொஞ்சம் மாற்றங்கள் வந்துடுது. இப்ப நம்ம பாக்குறோம், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே நிறைய இடத்துல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அது சுயாட்சி கேண்டிடேட் நிக்கிறாங்க. அதுல முக்கியமா பாரதிய ஜவான் கிசான் பார்ட்டி, அதுபோல நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நிக்கிறாங்க. அதுலயே ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், அரசியல் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்று ஒரு காம்படிஷன் அட்டெண்ட் பண்றது மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், அதுல எவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லான அந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முக்கியமா என் கருத்துக்கள் என்ன அப்படின்னா, கடந்த 10 வருஷம் பல விதமான இன்னல்கள், அதுல முக்கியமா நம்ம ஒரோனா பார்க்கலாம். பண மதிப்பீடு, அதாவது டிமானிட்டைசேஷன், அதாவது என் பணம் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி உள்ள மக்கள், அதனால பாதிக்கப்பட்ட எத்தனை தொழில்கள். அது கூட அடுத்தது என்ன வந்தது அப்படின்னா, ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. நானும் ஒரு தொழிலதிபர், நானே அந்த பிசினஸ் நான் கொஞ்ச காலத்துக்கு லாக் பண்ண வேண்டிய விஷயம் வந்தது. திருப்பூர் எடுத்தா எத்தனையோ குட்டி குட்டி டெக்ஸ்டைல் யூனிட் ஓனர்ஸ் சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுல எத்தனை பேர் இறந்தாங்க. அது முடிஞ்சு அந்த கிசான் ஆந்தோலன், ஃபார்மர்ஸ் ஸ்ட்ரைக் நடந்தது. அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஜந்தர் மந்திர்ல கிட்டத்தட்ட 700 பேர் இறந்திருக்காங்க. அப்போ கடந்த 10 வருஷத்துல மக்கள் பிரச்சனைக்காகவே, அவருடைய சொந்த பிரச்சனைக்காகவே ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் இறந்திருக்காங்க. அப்ப இது எப்படி ஒரு டெமோக்ராட்டிக்கல் கண்ட்ரி, எப்படி ஒரு ஜனநாயக நேர்மையான ஒரு அரசு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்களே அதை பார்த்துங்க. நான் இப்ப இங்க பேசுறது கட்சி சார்ந்த விஷயம் அல்ல. ஒரு மனித குலம் வாழும் நாட்டுல நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பத்தி எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசுறேன். அப்ப இது இப்போ நான் பேசுனது ஒரு பொதுவான விஷயத்த பேசினேன். கடந்த 10 வருஷம் ஏதெல்லாம் விதத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அதுல ராணுவ வீரர்களும், முன்னாள் ராணுவ வீரர்களும், துணை ராணுவ வீரர்களும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, 2020 சிடிஎஸ் பிபின் ராவத் அவர்கள், இப்போது நம்ம கூட இல்ல, அவர் ஒரு ப்ரப்போசல் பாலிசி போட்டிருந்தார். அந்த ப்ரப்போசல் பாலிசியில முக்கியமான ஒரு 2-3 விஷயம். அது என்ன அப்படின்னா, சர்வீஸ் செய்யும் ராணுவ வீரர்களுக்கு 25 வருஷம் முடிஞ்சாதான் பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு அந்த ப்ரப்போசல் பாலிசியில இருந்தது. ஸ்பாய்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமிலி பென்ஷன் அண்ட் பென்ஷன் பாலிசி
இன்னொன்னு வந்து அக்னிபத் அப்படின்னு உள்ள ஒரு 4 years சர்வீஸ் அப்படின்னு உள்ள ஒரு ப்ரப்போசல் பாலிசி வந்தது. இது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ஜெனரல் பிபின் ராவத் சாபு தான் இதுல ப்ரப்போசல் பண்ணது. அன்னைக்கு 2020 டிசம்பர் 7ஆம் தேதி முதல் அந்த ப்ரப்போசல் பாலிசியை எதிர்த்து என் தலைமையில ஈரோட்ல மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தணும். அந்த ப்ரொட்டஸ்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது இந்த ஆட்சியில தான். அந்த ஒரு ப்ரொட்டஸ்டுக்கு பின்னால அதுல ஒரு விஷயம் மட்டும் அவங்க டெம்பரரியா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஜவான் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணாதான் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு உள்ள அந்த ப்ரப்போசல் பாலிசியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ரொட்டஸ்டுக்கு அப்புறம் நான் எல்லா சீஃபுக்கும் இந்த லெட்டர் அனுப்பியிருந்தேன். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டாந்து நிறுத்தும் அப்படின்னு. அது கூட தான் இந்த ஸ்பால்ஸ் அக்னிபத். ஓகே, இது இந்த கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட ஒரு மோனோபோலி டிசிஷன், ஒரு சிங்கிள் மேன் டிசிஷன். ஏன் நான் சிங்கிள் மேன் டிசிஷன் அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்பாட்ஸ் வந்தா ஃபேமிலி பென்ஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எனக்கு முதல்லயே தெரியும். எடுத்துக்காட்டாக இந்தியாவிலேயே முதல் ஈரோடு எக்ஸ் சர்வீஸ் மேன் அசோசியேஷன் 2020 லெட்டர் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் எழுதியாச்சு. இது சார்ந்த எல்லா விளக்கங்களும் 2020 எழுதினேன். அது முடிஞ்சு அதை பத்தி யாருமே கேட்கல. 2022 ஜனவரியில எகைன் இந்த ஸ்பால்ஸ் அண்ட் அக்னிபத்தை பத்தி எகைன் பேசப்பட்டது. அப்ப 2022 மே மாசத்துல எகைன் நான் சிடிஎஸ்க்கு ஆல் சீஃப் எல்லா சீஃபுக்கும் நான் இந்த ஸ்பாட்ஸ் அண்ட் அக்னிபத்தை பத்தி எழுதினேன். எனக்கு ரிப்ளையும் கொடுத்தாங்க. ஏர் மார்ஷல் ரிப்ளை வந்தது. சிஓஎஸ் நரவன் சாப்டல் லெட்டர் வந்தது. எல்லாருக்கும் ரிப்ளை வந்தது. அந்த ஸ்பாட்ஸ்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், அக்னிபத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரும், இதெல்லாமே எழுதியிருந்தேன். ஆனா இது எத்தனை அசோசியேஷன் இதுக்கு முன்னால எழுதியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்பால்ஸ் வந்து 2021 அப்ராக்சிமேட் ஜூன் ஜூலைல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது கூடிய அக்னிபத் அதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்பால்ஸ் வந்ததுனால எத்தனை வீரநாரிகளுக்கு பென்ஷன் கிடைக்கல, எத்தனை பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேருடைய டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால அப்படி இல்லை. இதுக்கு முன்னால ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, இந்த ஆதார் வந்ததுக்கு அப்புறம் 2004 ஆதார் வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன அந்த எரர், ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீர நாரிக்குள்ள எரர் நேரடியா ரெக்கார்டுல வந்து லெட்டர் போட்டு அது சரி பண்ணி பென்ஷன் வாங்கிடலாம். ஆனா ஸ்பாட்ஸ் வந்ததுக்கு அப்புறம், அதாவது 2022 ஃபர்ஸ்ட் அந்த டிசம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த லைஃப் சர்டிபிகேட் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து நீங்க கம்ப்யூட்டருக்குள்ள போய் சரி பண்ணவே முடியாது. ஆனால் நீங்க மேனுவலா பண்ணலாம். ரெக்கார்டு வழியா பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்பாட்ஸ் பண்ணணும். அப்போ இந்த ஆட்சியில, கடந்த இந்த 10 வருஷத்து ஆட்சியில நம்ம எவ்வளவு துன்பங்கள், பொதுமக்கள் மட்டும் இல்ல, முன்னாள் ராணுவ வீரர்கள், வீர நாரிகள், இப்ப சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இதெல்லாம் பார்த்துதான் இந்த ஒரு அரசு, அதாவது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், இல்லாட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கலாம்,
பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ஜந்தர் மந்திர்ல ஓஆர்ஓபி எம்எஸ்பி இந்த பிரச்சனைகளுக்காக எத்தனை முன்னாள் ராணுவ வீரர், அது குறிப்பா சொல்ல போனா கோபாலகிருஷ்ணன், ஃபௌஜி பாய், அர்ஜுன் டாக்கூர், சென்னையில மோகன், அவரோட ஃபுல் பேர் தெரியல, மோகன் அப்படின்னு வரும். இவங்க எல்லாம் ரொம்ப இவ்வளவு வயசாயிட்டும் நம்மளுடைய எம்எஸ்பிக்காகவும் ஓஆர்ஓபிக்காகவும் 1.5 வருஷமா 2 வருஷம் ஆக போகுது. அதாவது நவம்பர் 2022 நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அரசு என்ன செய்ய போகுது? நமக்கு ஒண்ணுமே செய்ய போகாது. இப்போ பிரைம் மினிஸ்டர் இல்லாட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லையில போய் தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வர்றதல்ல பிரச்சனை. அப்போ அவங்க எப்படியெல்லாம் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படியெல்லாம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1999 கார்கில் அதை வச்சு வாங்கினாங்க. அது முடிஞ்ச அடுத்த 2014 சம்திங் புல்மாவா வச்சு வாங்கினாங்க. அடுத்தது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வச்சு வாங்கினாங்க. இதெல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். உண்மையான டெமோக்ராட்டிக் ரூல் அங்க என்னால பார்க்க முடியல, தெரியவே இல்லை. அது எடுத்துக்காட்டாக நம்ம தமிழ்நாட்டிலேயே நான் கடந்த கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நிறைய கோரிக்கைகள் எல்லாமே ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். இருப்பினும் இந்த வீடியோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு எல்லா கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு அலையன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு அதுல அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் வாக்குறுதி, அது எல்லாமே நான் பார்த்தேன். அதுல முக்கியமாக பொதுமக்களுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ராணுவத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அக்னிபத் அப்படின்னு உள்ள ஒரு சிஸ்டத்தை இந்த இந்தியா கூட்டணி வந்ததும் அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எடுத்துருவோம் அப்படின்னு. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த அக்னிபத் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இந்தியாவுக்கு அவ்வளவு நல்லது இல்லை. ராணுவத்தில் சேரும் அந்த இளம் பிராயம் உள்ள பசங்களுக்கும் அவ்வளவு நல்லது இல்லை. அது மிக மிக மோசமான ஒரு நாட்டத்தை உருவாக்கும். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏதோ ஒரு பட்டாளக்காரர் 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்த பட்டாளக்காரர் ஒருத்தரும் கூட அந்த அக்னிபத் சரின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த அக்னிபத் சரியில்லை அப்படின்னு நான் சிஓஎஸ் அவர் MM நரவன் சாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் 2022 பிப்ரவரியில. அவர் எனக்கு ரிப்ளைவே போட்டிருந்தாரு. என்ன ரிப்ளை போட்டிருந்தாரு அப்படின்னா, இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அது எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெனரல் சாஹிட்ட MM நரவன் சாஹிட்ட நான் எழுதின லெட்டருக்கு அவர் எனக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. என்ன கொடுத்திருந்தாருன்னா, இந்த ஸ்பாட்ஸ்ல நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அது பிரதான மந்திரி ஆபீஸ்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து உள்ள டிசிஷன் அப்படின்னு அவர் ரிப்ளை கொடுத்திருந்தார். அந்த ரிப்ளை நான் போடுவேன், பாருங்க, யூடியூப்ல பாருங்க. இந்த ஸ்பாட்ஸ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அக்னிபத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அதே நரவன் சாஹு அவரு 2022ல ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. அவர் ஒரு புக்கு போய் எழுதியிருக்காரு, ஃபார் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை இப்ப பேன் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் பப்ளிஷ் பண்ணல. ஆனா அதோட ட்ரெய்லர்ல அக்னிபத் என்ன நம்ம நாட்டை எந்த மூலையில கொண்டு போய் நிறுத்திடும் அப்படின்னு அந்த புக்குல அந்த சிஓஎஸ் எழுதியிருக்காரு. ஏன் அந்த சிஓஎஸ் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, அவரு 2022ல ரிட்டையர்மெண்ட் ஆனாரு.
இதுவரை எங்கேயுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவரை கூப்பிடல. ஏன் கூப்பிடல அப்படின்னா, அவர் எக்ஸ் சர்வீஸ்மேன், சர்வீஸ் பர்சன், அதர் ரேங்கோட சைடுல அவரோட ஃபேவர்ல தான் அவர் இருந்தார். இப்பயும் அப்படித்தான் இருக்காரு. அதனாலதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில அவர் போகல. அதே இடத்துல அவருக்கு முன்னால இப்ப சீஃப் ஆஃப் த ஏர் மார்ஷல் ரிட்டையர் ஆனாரு. இப்ப பிஜேபியில போய் நின்று எம்பி போஸ்ட்ல அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. இதுதான் இப்ப இருக்கிற அரசியல். அதனால அனைத்து மக்கள்கிட்டையும் ஒரே வேண்டுதல் தான், நீங்க இந்த கட்சிக்கு போடுங்க, இந்த கட்சிக்கு போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஆரம்பில அவ்வளவு பெரிய ஒரு வேக்கம் என்கிட்ட இல்ல. ஆனா ஒரு விஷயம், அக்னிபத் வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ மக்களுக்கு நல்லது வரணும். அதாவது ஒரு ஜிஎஸ்டிக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாத இருந்தா தான் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அது எஸ்பெஷலி எக்ஸ் சர்வீஸ் மேன் எங்க எம்பேனல் ஆஸ்பத்திரி இருக்கு அங்க போய் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால என்ன இருக்குன்னா, நீங்க கரெக்டா ஒரு ஐசியூ வார்டுல இருக்கிற ஒரு பேஷண்டோட பில் எடுத்து பாருங்க, எவ்வளவு கொடுமை. அதுல ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. ஒரு மனுஷன் சாக போகும்போது அதுக்கு மருந்து வாங்குறதுலயும் கூட ஜிஎஸ்டி போட்டிருக்கிற இப்படி ஒரு கவர்மெண்ட் நமக்கு தேவையா? இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா நமக்கு? யோசிச்சு பாருங்க. சரி, நான் படத்துக்கு போறேன், இல்லாட்டி பெரிய ஹை ஹோட்டலுக்கு போறேன், எனக்கு சாப்பாடுக்கு நீங்க ஜிஎஸ்டி போறீங்க, என்கிட்ட அதிக பணம் இருக்கு, ஓகே, எப்படியாவது உயிரை காப்பாற்றணும் சொல்லிட்டு ஐசியூ வார்டுல கிடக்கிற அந்த பில்லுக்கும் கூட ஜிஎஸ்டி உள்ள ஒரு விஷயத்த அதையும் இந்த இந்தியா கூட்டணி ரிமூவ் பண்ணும், அதிலையும் மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னு இருக்காங்க. அதை விட்டுருங்க. கிசான் ஆந்தோலன், அந்த விவசாயி இது நடந்தது டெல்லியில, கிட்டத்தட்ட 700 பேர் இறந்தாங்க. அதுலயும் மாற்றம் கொண்டு வருவேன்னு இந்த இந்தியா அலையன்ஸ் சொல்லியிருக்கு. எல்லா ஏழை குடும்பத்துக்கும் வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் வேணும் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. போஸ்ட் கிராஜுவேட் அது அவங்களுக்கு அவங்களோட அந்த வேலை உறுதி, எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்மளே ஒரு முடிவுக்கு வருவோமே, நமக்கு யார் வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எல்லா மக்களும் நான் பொலிட்டிசைஸ் பண்ணல, ஒரு அரசியலா பேசுற, உண்மையா பேசுறேன். ஏன் உண்மையா பேசுறேன் அப்படின்னா, ஒரே நாடு, ஒரே பாஷை, ஒரே சாப்பாடுன்னு வந்தா வருங்காலத்துல நம்மளோட நேஷனல் பிளாக் கூட அந்த 3 கலர் மாத்தி ஒரே கலர் கூட இவங்க பண்ணிடுவாங்க. இது எந்த ஒரு அனலைஸ், அதை நோக்கி நான் பயமா இருக்கு அப்படிங்கிறது வந்துருமோ அப்படின்னு. நம்ம பட்டாளக்காரு, நம்ம எல்லாம் ஒரே பிளேட்ல சாப்பிடுறோங்க. நம்ம கிட்ட ஒரு ஜாதி கிடையாது, ஒரு மதம் கிடையாது, ஒரே இதுதான். அந்த கமாண்டிங் அண்ட் கண்ட்ரோலுக்கு லைன்ஸ் நாயக்கிறது சிஓ சாப்பிடுறது, பிரிகாடி சாப்பிடுறது, அந்த கேட்டகரி தான். நம்ம கிட்ட ஜாதி இல்ல, மதம் இல்ல. அப்படி ஒரு ஜாதி மதம் எல்லாம் இருக்கிற ஒரு அரசு நமக்கு தேவையா? கண்டிப்பா தேவையில்லை. கண்டிப்பா தேவையில்லை. நமக்கு காம்படிஷன் வேணும். பல சங்கடனை, அந்த ஒரு அசோசியேஷனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனா நம்ம எல்லாமே ஒரே குடும்பத்தில் உள்ளவர், ஒரே பரிவார் தான். எக்ஸ் சர்வீஸ்மேன், இல்லாட்டி சர்வீஸ் பர்சன், இல்லாட்டி அந்த பாராமிலிட்டரி போர்ஸ், அப்படி உள்ள ஃபேமிலி தான். இதை தவிர நம்ம கிட்ட அந்த அந்த கட்சி இந்த கட்சி இல்லை. நம்ம அந்த ஒரு இளமையான காலத்தை நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கோம், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், ஒரு டெடிகேட்டட் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். உண்மையா, டிராமா இல்ல, உண்மையாவே பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அரசு நமக்கு தேவையா? கண்டிப்பா தேவையில்லை. அப்போ நம்ம இந்த பார்லிமெண்ட் வர்ற எலெக்ஷன்ல கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு கண்டிப்பாக நாம சப்போர்ட் பண்ணணும். அதுதான் எனக்கு வேண்டுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 சீட்டும் இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்கும். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது நம்ம ரிசல்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷ வாழ்க்கையில எது உண்மைன்னு உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த உண்மையை நமக்கு அங்க பார்க்க முடியுது. பாக்கி எல்லாமே பொய் தான் தெரியுது. அது புல்மாவா இருக்கட்டும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், தீபாவளிக்கு சச்சின் கிளேசியர்ல போய் நீங்க ஸ்வீட் கொடுக்கறதா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும்
அதுல எல்லாமே வந்து ஒரு டிராமாட்டிக்கா இருக்கு. அந்த ரியலிஸ்டிக் இல்ல, உண்மைத்தன்மை எங்கேயுமே காண முடியல. இந்தியா கூட்டணி கண்டிப்பா வந்தாச்சுன்னா என்ன பொறுத்தவரை ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட சன் அப்படின்னு அந்த அக்னிபத் நினைச்சு பாருங்க. 4 வருஷத்துல அவருக்கு கைகால் போனா இசிஎச்எஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லையா, பென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லையாமா. அப்படி ஒரு பையன், அதாவது 18 வயசு 22 வயசுல வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. காது போனாலும் கேட்க மாட்டாங்க, கை போனாலும் கேட்க மாட்டாங்க. இது வந்து என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன், எதை பத்தி நம்ம யோசிக்கிறது? கண்டிப்பாக அந்த அக்னிபத் வந்தால் வரும் காலத்துல கண்டிப்பா பென்ஷன் இருக்காது. பென்ஷன் இல்லாட்டி என்ன வரும்? கேண்டீன் இருக்காது, கேண்டீன் சர்வீஸ் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? கேண்டீன் சர்வீஸ் பிரைவேடைசேஷன் பண்ணுவாங்க, கார்ப்பரேட் கொடுப்பாங்க. அதுல ஒரு கமிஷன் போட்டு கேண்டீன் நடத்துவாங்க. ஆட்டோமேட்டிக்கலி அந்த கேண்டீன் இல்ல அப்படின்னா அந்த லிக்விட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிற கவர்மெண்ட் பண்ணது. இது அவ்வளவு நல்லது இல்லை இந்த மனுஷ குலத்துக்கு. மிக மோசமான ஒரு ரிசல்ட் தான் வரும். எல்லா கட்சியும் பேசும்போதும் நம்மளோட செக்யூரிட்டியை பத்தியோ டிஃபென்ஸ் பத்தியோ யாருமே பேசலையே, ஒரு கூட பேசலையே. என்னத்த பேசுறாங்க? அதாவது எம்பி எலெக்ஷன், பார்லிமெண்ட், the main roof of the country, அத பத்தி பேசும்போது யாருமே டிஃபென்ஸ் பத்தி பேசலையே, யோசிக்கவே இல்லையே. இதுக்கு எடுத்துக்காட்டாக வருது. நான் சொன்னேன், இந்த நேஷனல் பிளாக் வரும் காலத்துல ஒரு கலர் ஆகும். இப்ப இதுக்கு முன்னால நாங்க சர்வீஸ் பண்ணும்போது 3 சீஃப் வந்து நேரடியா பேசுறதே கஷ்டம், அப்படி இருந்தது. இப்ப 3 சீஃபையும் சேர்ந்து சிடிஎஃப், சென்ட்ரல் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான ஒரு சிங்கிள் மேனை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வருங்காலத்துல என்ன வரும் தெரியாது. சீஃப்க்கு வந்து வாய்ஸே இல்லாத போகும். சிடிஎஃப் என்ன சொல்றாங்களோ, சாரி சிடிஎஸ் என்ன சொல்றாங்களோ அவர் சொல்றது நடக்கும். சிடிஎஸ் யார் சொல்லுவாங்க? பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அப்படி இது வந்து ஒரு மோனோபோலி, ஒரு சிங்கிள் ரூஃப் உள்ள கொண்டு வரதுக்குள்ள முயற்சி இது நாட்டுக்கு அவ்வளவு நல்லது இல்லை. கண்டிப்பாக இது கெடுதல். எல்லா மக்களுக்கிட்டையும், பொதுமக்களுக்கிட்டையும், எக்ஸ் சர்வீஸ் மேன்கிட்டையும், சர்வீஸ் பர்சன்கிட்டையும் எனக்கு வேண்டுதல், ஒரு நல்ல நாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும். அதுதான் நோக்கம். நம்ம காம்படிஷன் அசம்பிளி எலெக்ஷன்ல பாத்துடலாம், நோ ப்ராப்ளம். அப்ப இவ்வளவுதான் பேசுறேன், இவன் யார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. என் பேரு சுபதார் எம் பழனி. 24 வருஷம் பட்டாளத்துல சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2003 பென்ஷன் வந்தது. முதல் 2005 ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன்ல சும்மா ஒரு பார்ட் டைம் போய் பார்க்கிற மாதிரி அசோசியேஷன் வந்து போனேன். 2012 சில விஷயங்களை அந்த அசோசியேஷன் கோஆர்டினேட் பண்ணேன். 2016 இருந்து தற்போது வரை பல விதமான புரோட்டஸ்ட். அதுல எடுத்துக்காட்டாக 2020 டிசம்பர் 7ஆம் தேதி நடந்த மிகப்பெரிய புரோட்டஸ்ட், 2022 ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம் அரசு பண்ணப்பட்டது. அதே 2023 மிகப்பெரிய ஒரு புரோட்டஸ்ட் டிசம்பர் 7, அதாவது கொடிநாள் புறக்கணிப்பு. அப்படி பல விதமான புரோட்டஸ்ட்களும் இதுகளும் பண்ணிக்கொண்டு இருக்கும். கடந்த 15-16 வருஷங்களாக ஈரோட்ல ஆபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸ் சர்வீஸ்மேன், சர்வீஸ் பர்சன், வீரநாரிகளுக்கு பல விதமான நல்ல திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுதல், இந்தியா அலையன்ஸ் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் நல்ல ஒரு இந்தியாவை நமக்கு பார்க்க முடியும். இப்பொழுது இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.